இங்கே யோகராமர் சந்ததியை பற்றி நம்ம பார்க்குறோம். ராமர் வைதேகி சகிதம் சுரத்ருவதைமே மகாமண்டவே மத்தியே புஷ்பகமாசனே மணிமையே வீராசனே ஸ்வசிதம் அக்ரே வாச்சேதி பிரபஞ்சனே சுததத்திய முனிவியப்புறம் வியாக்கியானம் பரதாபிபுரம் ராமம் பஜேஷ்யாமனான்னு ராமர் சன்னதி. இங்கே யோகத்தில் ராமராக இங்கே நம்ம சேவிக்க போகிறோம். எல்லா ஊர்லேயுமே ராமர்னாலே கோதண்ட ராமரா வில்லம்மனான நிற்கிறா திருக்கோணத்தில் சேவிக்கிறோம். இந்த இடத்துல யோக நிலையில் ராமரும் சீதையும் அமர்ந்த கோலம் ஏகாசன பீடம். ராமர் வீராசனம், சீதா பிராட்டி வீராசனம், அர்த்த பத்மாசனம் 2 பேரும் அமர்ந்த கோலத்தில் ராமர் இங்கே ஏகாசனத்தில் ஏக பீடத்தில் இங்கே சேவிக்கிறோம். பக்கத்தில் லக்ஷ்மணன் இளைய பெருமா லக்ஷ்மணன் வில்லம்பனியோட நிற்கிற திருக்கோணத்தில் கோதண்ட பாணியோட லக்ஷ்மணன் சேவிக்கிறோம். முன்னாடி ஹனுமார் ஓலைச்சுவடியோட ராமாயணத்தை வாசிக்கிறதாகவும் ராமர் வியாக்கியானமாக பண்ணுறதாக ஐதீகத்தில் முன்னாடி ஹனுமார். இந்த இடத்துல என்ன பலன் அப்படின்னா, கல்யாண தடைகள் ராமரும் செய்து ஏகாசன தடைகள் இங்கே தம்பதி சமயத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதாகவும், முன்னாடி ஹனுமார் ராமாயணத்தை படிக்கிறதால இங்கே படிப்பு, உத்தியோகம், வியாபாரம் இது 3த்துக்கும் முக்கியத்துவமான ஆஞ்சநேயரை சேவிக்கிறோம். இந்த சன்னிதியில் பார்த்தீங்கன்னா புராதனமான கோயில். இந்த விஜயநகர பேரரசு காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோயில். சம்புராய காலத்திலேருந்து இந்த இடத்துல 108 விஷ்ணாலயமும் 1008 சிவனாலயம் இருந்து ராஜாக்கள் வழிபட்டதாக ஐதீகம். இந்த 108 விஷ்ணாலயத்தில் பரசுராமர் அவதார ஸ்தலம். இந்த ரேணுகாதேவி அவதார பூமியில் பரசுராமரோட சாப விமோச்சனை எல்லாம் மண்மேடாக போயிது. ராமர் இங்கே பரசுராமருக்கு உபதேசம் பண்ணுறதாக ராமர் சன்னதி புராதனமான கோயிலாக இங்கே கருதப்படுகிறது. இங்கே பிரதான சன்னதி அப்படின்னா கொடவேடு ரேணுகாம்பா தான் இங்கே பிரதானம். அதுக்கப்புறம் தான் ராமர் இந்த ராமரை ரேணுகாதேவியை பூஜை பண்ணுறதாக ஒரு ஐதீகத்தில் ராமரை யோக நிலையில் இருந்து எப்படி நம்ம பரிக்கல் பூவரச சிங்கலி சேவிக்கிறோமோ அது மாதிரி இங்கே ராமரை சேவிச்சா தான் நமக்கு பலன். அயோத்திக்கு ராமர் இந்த வழியாக போகும்பொழுது இங்கே முக்கால சந்தியாவதனம் பண்ணுறதுனால நெடுவனம், ரகுநாசமுத்திரம், வடவேடு இந்த 3 இடத்துல ராமர் இங்கே சந்தியாவதனம் பண்ணுறதாக ஒரு தாத்பரியமாக சொல்கிறார். அந்த சந்தியாவதன காலத்தில் சாயலட்சலை இங்கே பெருமாள் இங்கே கமண்டல நகா நதின்னு பேர். பக்கத்தில் நதி. இந்த நதியில் பெருமாள் திருமஞ்சனம் தீத்தாமரைக்கு இங்கே சந்தியாவதனம் பண்ணும்பொழுது இங்கே யுத்தங்கள் நடந்த போது இங்கே யுத்தங்கள் ஏன் யுத்தங்கள்னா கந்தரவனுக்கும் பரசுராமருக்கும் யுத்தங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ராமரை இங்கே நிவர்த்தி பண்ணி இங்கே வீராசனத்தில் ராமரா அவதாரம் பண்ணி வர பக்தர்கள் இங்கே யோகராமர் அனுகிரகம் பண்ணுற புராதனமான சன்னதி அவசியம்.